வணக்கம் நண்பர்களே. பொதுவாக தொழில் முனைவோர், பிஸ்னஸ்மேன் சொல்கிற தொழிலதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும். அது மாதிரி மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸில் இருக்கவங்களுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நல்லா புரியும். என்னென்னா, ஒரு இடத்துக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, உங்கள் கம்பெனியோட பிராண்டை, உங்கள் கம்பெனியுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்காக டூர் கிளம்புறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்னென்ன நான் போகிற இடத்துல இன்னென்ன வகைகள் எல்லாம் நம்மளுடைய கம்பெனிக்கு, நம்ம பிராண்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதில் பொட்டான்ஷியல், அந்த அந்த நம்ம பொருளுக்கான விற்பனைக்கான தளம் அங்கே இருக்குது, களம் அங்கே இருக்குதுன்னு சொல்லணும். சொல்லி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு டூர் அப்ரூவல் கிடைக்கும். அப்போ தான் அவங்க டூருக்கு போயிட்டு வந்த செலவுகள் கம்பெனினால் கொடுக்கப்படும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுடைய மகன். சரி, டிஆர் பாலுவே வேறு, அது சரி ரைட்டு விட்ருங்க, அதை பற்றி பேச வேண்டாம். டிஆர்பி ராஜா அவர் பொறுப்பேற்றத்துலேருந்து நிறைய சர்ச்சைகள் தான் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில்துறையின் கீழ் வழிகாட்டுதல் தமிழ்நாடு, கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்துருக்காரு. எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள். பேர் வைக்கும்போதே ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணுற பேரே அதில் இல்லை. முதல் விஷயம், நான் மார்க்கெட்டிங் மேலே சொல்கிறேன். நான் மார்க்கெட்டிங்கில் ஹெட் போஸ்டிங்கில் இருந்தனால நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒருத்தர் ஹெட்டிங் போட்டு வந்து கொடுத்தாருன்னா முதல்ல மூஞ்சில் தூக்கிறது தான் முதல் வேலையாக இருக்கும். ஒரு அமைப்பு இருக்கான், வழிகாட்டுதல் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கான். அதனோட சிஓ வந்து விஷ்ணு ஐஏஎஸ் அப்படிங்கிற கடந்த டிசம்பர் மாதமே நீண்ட விடுப்பில் போயிட்டார். ஏன் கைடன்ஸ் தமிழ்நாடுனா யார் கைட் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு கைட் பண்ணுமா, இல்லை மற்ற மாநிலங்களுக்கா, மற்ற நாடுகளுக்கா? மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களை ஈர்ப்பதற்காக கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன கைடன்ஸ் இருந்தது? சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த ஜனவரி மாதம் வந்து வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடு, இவங்களுடைய வழக்கமான அடிப்படை இது ரத்தம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவங்க அந்த மாதிரி பாயும், எகிரும், குதிக்கும், இதை மாதிரி போட்டு தான் எதாவது எடுக்கிறது. வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடு அப்படின்னு முழக்கம் வேறு. இந்த முழக்கத்தோடு தமிழ்நாடு அரசும் பங்கேற்றிருக்கு. என்ன, கடந்த டாவோஸ் நகரில், சுவிட்சர்லாந்தினுடைய டாவோஸ் நகரில் நடந்த அந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. இதில் போயிட்டு வந்து வழிகாட்டுதல் குழுவில், அதாவது கைடன்ஸ் டீம் இருக்குங்கள, அவங்க குளறுபடியினால் எப்படி பழைய தூக்கி போடுறாங்க பார்த்துக்கிட்டுங்க. எந்த வெளிநாட்டு முதலீட்டையும் தமிழகத்தால் ஈர்க்க முடியவில்லை. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நியூஸ் வந்திருக்கா? இல்லை அதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. தமிழகத்தால் ஒரு பைசா கூட இருக்கல. இந்த தகவல் வெளியே தெரிவதற்குள்ள முந்தைய முதலீடு எதையாவது கணக்காட்டி முதல்வரை வைத்து விழா எடுக்க இதில் திட்டம் வேறு. இப்போ போயிட்டு வந்த டாவோஸ் நகரில் நடந்ததில் ஒரு பைசா கூட இவங்களால் ஈர்க்க முடியல. காரணம் என்ன? இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு. நான் தான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இது என்ன பேர்? உங்களுடைய இதுலேயே, அந்த பேர்லேயே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், காரிஸ்மெட்டிக் இருக்கணும். இட்ஸ் அ பிஸ்னஸ். இந்த டிஆர்பி ராஜாவா, இவர் தொழில்துறை அமைச்சர். குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஸ்டார்லேருந்து 7 ஸ்டார் வரைக்கும் உள்ள ஹோட்டலாம் தங்கியிருப்பார். இவர் கூட ஒரு தண்ட டீம் போயிருக்கோம். தண்டமாக எல்லாத்தையும் செலவு பண்ணி, ப்ரௌச்சர் செலவு பண்ணி, இதுக்கு ஒரு செலவு கணக்கு எழுதிப்பாங்க. ப்ரௌச்சர்ஸு, லீஃப்லெட்ஸு, என்னென்ன இது இருக்குது, இதை போட்டிருக்காங்கல்ல. பாயும் வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடுங்கிறதுக்கு கண்ட மணிக்கு எனக்கையாவது நிறைய டேட்டா போட்டு. நான் ஏன் இவ்வளோ கோபத்தோடையும் இதோடையும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அரசாங்கம் மக்கள் வரி பணத்தை செலவழிப்பதற்கு முன்பாக இது ஒரு வழிகாட்டுதல் குழு ஒன்று இருக்குது. ஒரு ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்துருக்கணும். அங்கே போனால் யார் வர்றாங்க, அந்த தொழில் நம்ம நாட்டில் ஆரம்பிப்பானா, அதெல்லாம் கிடையாது. வாடகைந்து மந்திரி பின்னாடி எல்லோரும் போக வேண்டியது. ஃப்ளைட் டிக்கெட்டில் ஆரம்பித்து ஹோட்டல் செலவு வரைக்கும் இவங்க சாப்பிட்டதை வச்சு எல்லாம் என்ன செலவு? பிரயோஜனமான செலவுன்னு சொல்ல முடியுமா? தண்ட செலவுன்னு தான் சொல்லணும். ஐயா, தண்ட செலவுன்னு சொல்லக்கூடிய உரிமை நீ யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் கட்டும் வரி பணத்தில் நீங்கள் ஊதியம் வாங்குகிறீர்கள். நான் இல்லை, நான் உட்பட இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் கட்டக்கூடிய வரியில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் டூர் போயிருக்கீங்க, அந்த காசில் தான் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ஹோட்டல் பில் முதற்கொண்டும் உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. எல்லாம் அரசாங்கம் பணம். அரசாங்கம்னா யார்? நான் உட்பட, நான் சொன்ன மாதிரி வரி கட்டின பணம். இதில் என்ன பண்ணிட்டு ரிசல்ட் கிடையாது. அதுலேயும் எப்படி ரிப்போர்ட் பாருங்கள். வேறு ஏதாவது முன்னாடி போனதில் வந்ததெல்லாம் எடுத்து வச்சு இதை சரி கட்டி, அதை நாங்கள் இந்த டாவோஸ் நகரில் போயிட்டு வந்தோம். நான் சொல்கிறேன், டாவோஸ் நகர்னு இல்லை, இவங்க எந்த நகருக்கு போனாலும் இவங்களால் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. வேணால் அந்த படம் காட்டலாம். அந்த தென்கொரிய அதிபரை
சந்தித்தேன், வடகொரிய அதிபரை சந்தித்தேன், இங்கிலாந்து அதிபரை சந்தித்தேன்னு சொல்லி படம் காட்டலாம். இன்னும் சொல்கிறேன், இந்த ஒரு சாமியார் நம்ம இதில் இருந்தார்ல, சர்ச்சையான சாமியார், திருவண்ணாமலை பெங்களூரில் பிடரி ஆசிரமெல்லாம் வச்சுருந்தார் பாருங்க, அவர் நித்யானந்தா சாமியார் வந்து இதில் ஐநா சபையில் வந்து அவர் இருக்கிறன்னா தீவு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாடை அங்கீகரிச்சிட்டாங்க, ஐநாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம்னு சொல்லி அவங்க சிசிகள்லாம் அனுப்பி ஃபோட்டோ எடுத்தாங்க. யார்? வெளிநாட்டு அதிபர்களோட, மற்ற நாட்டு அதிபர்களோட அவங்க பேசுகிற மாதிரி வைக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு. இது மாதிரி அங்கே எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரிஜிஸ்டர்டு அமைப்பு யாராக இருந்தாலும் அங்கே போகலாம். இப்போ நான் கூட ஒரு அமைப்பு ரீதியாக போகணும் அப்படின்னா நான் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அதை முறையாக வச்சுருந்தேன்னா அந்த நாடுகளுக்குள்ள என்ஜிஓ மாநாட்டுக்கு போகலாம். நாடுகள் உறுப்பினர் நாடுகள் மாநாட்டிலையோ அதில் இந்தியாவே கிடையாது, மற்ற இதுகள் போகிறதுலையோ வந்து மற்ற இதுகளுக்கு இவங்க கூட மாட்டாங்க, உள்ள பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் என்ஜிஓ மாநாடுகள் அவங்க எதுக்கு அங்கீகரிக்காங்க? என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்றதுக்காக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் போன அன்றைக்கி ஜீரோன்னு தெரிஞ்சால் அடுத்த முறை கூட மாட்டாங்க. இந்த மாதிரி டாவோஸ் நகரில் போய் நாங்கள் பாயிர தமிழ்நாடு, பாஞ்சிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு, பதுக்கிட்டு இருக்க தமிழ்நாடு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, டிஆர்பி ராஜா ஐ டோன்ட் நோன்னா தெரியாமல் ஏன் பேசுனீங்கன்னு கேட்கக்கூடாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் 1% கூட எனக்கு தெரியாது, அவர் வெளியிடவும் இல்லை. எங்கே பார்த்தாலும் வளர்த்தியாக நிற்பார், எல்லாம் முதல்வருடைய இதெல்லாம் நிற்பார். நான் அவரை கோபத்தோடு சொல்கிற காரணம், தே ஆல் ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இப்படி சொல்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உட்பட திரும்ப சொல்கிறேன், வரி கட்டுறேன். நீங்கள் அதில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு விழா நடத்த வேண்டியது, முதலீடு ஈர்ப்பு விழான்னு என்னத்தை ஈர்த்தாங்க? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கிட்டே இருக்காது. அப்போ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் உடனே இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அவ்வளோ பண்ணிச்சு, நாங்கள் இது பண்ண அது பண்ணோம். நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா செலவு, பேச்சு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்கள் மாநாடு நடத்தினோம் அல்லது பங்கேற்றோம், அதில் எங்களுக்கு இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்ல தவறிட்டாங்க. நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? நீங்களும் அதே மாதிரி அவர் 10னா நீங்கள் 7, இல்லை அவர் 10னா நீங்கள் 11, நீங்கள் 20னா அவங்க ஒரு 20 வச்சு தான் நீங்கள் 25 கட்டு, ஏன்னா ஒரு நம்பராக கூட போடணும். இப்போவும் அந்த முயற்சியாக நடக்குது. சுவிட்சர்லாந்தோட டாவோஸ் நகரில் இவங்க போய் 0 மார்க் வாங்கிட்டு இங்கே வந்து வேறு எங்கேருந்தாவது வந்து அதை வச்சு ஏற்கனவே இருக்கிற கம்பெனியே காட்டுவாங்க. அந்த நகர்லேருந்து அங்கே வந்துச்சு, இங்கேருந்து இது வந்துச்சு. அந்த இவர் ஸ்டாலின் போயிட்டு வந்தார்ல, ஒரு முதலீடு மாநாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கம்பெனி ஏற்கனவே இங்கே இருக்குது, இதுக்கு எதுக்கு பேசுகிறதுக்கு அந்த நாட்டுக்கு போகணும்? அது கேட்டால் பதில் இருக்காது. ஹீண்டு அவர் அடுக்கு போவார், சம்பளம், அவருக்கும் டிஏ பில் கட்டணும், அவர் பையனை அவர் கூப்பிட்டு வந்துக்கிட்டாரு, அவங்க குடும்பத்தோடு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் டிஏ பில் இங்கே தான் வரும். ஐயா, இதெல்லாம் புலம்புறதுக்கு. ஏன்னா மக்கள் வரி பணத்தை இவர்கள் எவ்வளோ வீணடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எனக்கு இந்த ஸ்டாலினை குறை சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒரு பாயிண்ட் இருக்கா, இதுக்கு அடுத்த தண்டம்னு சொல்கிறது வந்து இந்த இஸ்ரோ தான். இது கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நான் புரியுறதோடு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கே சரியில்லாத, எந்த திட்டம் இல்லாது, எல்லா வரி பணத்தையும் கொண்டு போய் கண்ட மணிக்கு செலவு பண்ணி நாடு இருக்கும் கடன் பிரச்சனையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் பாடுங்க, எத்தனையோ சதவீதம். நான் அந்த ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கிறேன், அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். நாம் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துறதே பல லட்சம் கோடிகள். இவர்கள் தங்கும் பூரா 5 ஸ்டார் ஹோட்டல், இவங்க சாப்பிட்றது பூரா 5 ஸ்டார் ஹோட்டலில். அதெல்லாம் நான் வைத்தறிச்சல் இதுலேயும் சொல்லலை. ஆனால் நீங்கள் தண்ட செலவு செய்கிறீர்கள், தண்டங்களாக இங்கே போயிட்டு வந்திருக்கீங்க. ஒரு கம்பெனியில் இப்படி பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? தொழில் நடத்துகிறவங்க, பிஸ்னஸ்மேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கம்பெனியில் இப்படி போய் ஒருத்தன் போய் வெட்டியே செலவு பண்ணிவிட்டு டீமோடு போயிட்டு வந்தால் என்ன இருக்கும்? சீட்டு கிழிக்கப்பட்டு கிரிமினல் குற்றவாளியாக இருப்பான். ஒரு கம்பெனிக்கு அப்படி முதலீடு பண்ணி பண்ணுற கம்பெனிக்கு அப்படி. அப்போ நம்ம வரி பணம் அதை விட மேலானது இல்லையா? யாராவது தொழில் அறிவு இருக்கா? தொழில் அறிவு உள்ளவங்களை கூட்டிகிட்டு போனீங்களா? மார்க்கெட்டிங் ஸ்கில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு போனீங்களா? சேல்ஸ் பிளான் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு போனீங்களா? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? டிஆர்பி ராஜா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டிஆர்பி ஆளு உங்களுக்கு வேணும். அவர் வேண்டாம், அவர் வயசில் ஒரு மூத்த அமைச்சர், அவர் போய் பேசின பாவம் எனக்கு வேண்டாம். அவரை பற்றி பேசுகிற குற்றம் அந்த மாதிரி சொல்லுங்கள், வேண்டாம். அவர் பையன், அதுக்கு மேலே இப்படி இவங்க குடும்பமாக கொள்ளையடிக்கிறதுக்கு தான் நம்ம வரி பண்ணணுமா? அந்த கோபத்தெல்லாம் சொல்கிறேன். பிரயோஜனமாக பண்ணுங்க, உங்களுக்கு அதில் பிரயோஜனம் எடுத்துக்கங்க, வேணாம்னு சொல்லலை. ஐயா, மார்க்கெட்டிங் வேலையாக போகிறவன் தான் வேலையும் பார்ப்பான், ரைட். கம்பெனிக்கு என்ன பண்ணான்னு பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கும் கம்பெனி. தன்னை சொந்த வேலை ஏதோ ஒன்று பார்த்தா வச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்க மாட்டாங்கன்னா கம்பெனிக்கு அது சரியாக இருந்தது, லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தாங்க. இங்கே கிடையாது. ஏன்னா முதலாளி சரியில்லை. முதலாளினா யார்? சிஎம் சரியில்லை. அதில் தான் வந்து முடியும் கடைசியில். ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணுறாரு, ரைட். தொடர்ந்து இருக்கும் அமைச்சர்கள் ஒழுக்கமாக மக்கள் பணி செய்து தொடர வேண்டும். தொடரணும்னா நான் திமுக வச்சு தொடரணும்னு சொல்கிறேன்.
அடுத்து யார் நீ இவருக்காரோ இன்னொருத்தரே வர்றாரு இவரே நீடிக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும். மக்கள் வரி பணத்தை கவனமாக செலவழியுங்கள். திண்டங்களாக ஆக்கி உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அல்லது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனப்படுத்திட்டு வராதிங்க. மக்கள் பாவம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.